உற்சாகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். விசுவாபிசு வருடம் தமிழ் புத்தாண்டு சித்திரை 1. இந்த வருஷத்தில் தனுசு ராசி எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம். எல்லா ராசிக்காரர்களையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லா ராசிக்காரனும் எல்லாம் எதிர்பார்க்குறான். 12 ராசிக்காரனுமே பொதுவாக என்ன பண்ணுவான், ராசி பலனை பார்க்க தான் செய்கிறான். நம்ம ராசிக்கு என்ன சொல்லுவார், நாம் எப்படி இருக்க போகிறோம், நம்ம குழந்தைகள் எப்படி இருக்க போகுது, நம்ம மனைவி எப்படி இருக்க போதா, நமக்கு எப்போ கல்யாணம் நடக்கும், எப்போ வேலை கிடைக்கும். பெரும்பாலானவர்கள் ஜாதகத்தை தூக்கிறதே இது தானே. ஒரு 50% பேர் பெரியவங்க ஜாதகத்தை எதுக்கு தூக்குறாங்க, என் பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் நடக்கும், என் பையனுக்கு எப்போ கல்யாணம் நடக்கும். ஒரு 50% பேர் திருமணத்தை நோக்கி தான் பயணம் பண்ணுறாங்க. திருமணத்துக்காக இந்த பாயிண்ட்டை நம்ம ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, ராசியை குரு பார்க்குறாரு. இந்த குருபலன் சொல்கிறதெல்லாம் ராசியை குரு பார்க்கறதுனால, 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனாலையோ, 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனாலையோ கல்யாணம் நடக்குதுன்னா இல்லை, தசாபதி தான். 3, 7, 11 எப்போ கல்யாணம் நடக்கும், 3, 7, 11 எப்போ கனெக்ட் ஆகுதோ அப்போ கல்யாணம் நடக்கும். சில அமைப்பில் 2ஆம் பாவகம், சில அமைப்பில் 11ஆம் பாவகம், 12ஆம் அதிபதியும் கல்யாணத்தை கொடுப்பார். கல்யாணம் தாங்க மிக முக்கியம், வம்சவிருத்தி தாங்க மிக முக்கியம். இதை ஏங்க ஒரு 20 வருஷம், ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் 20 வயசுலேயே கல்யாணம் ஆச்சுங்க. பாலிய கல்யாணம்னு 10 வயசில் பிறந்த குழந்தை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் இப்போ இன்றைக்கி 40 ஆனாலும் நடக்க மாட்டேங்குது? என்ன இந்த மனமாற்றங்கள்லாம்? ஏன் காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம்னு சொல்கிறான் பார்த்தீங்களா? முதல்ல விவசாயத்திலேயே பருவத்தில் மழை பெய்யுதா, பருவத்தில் வெள்ளாமை நடக்குதா, பருவத்தில் நடக்குதா, அதே தான் மனுஷனுக்கும். எப்போ பருவம் கெட்டு போச்சு, காலநிலை மாற்றங்களுக்கு எப்போ கெட்டு போச்சோ அதே அமைப்பு தான் மனுஷனுக்கு வந்துச்சு. அன்னைக்கு மாதம் மும்மாரி மழை பெஞ்சுது, மேடு பழுத்துது, மேட்டில் வெள்ளாமல் பிரமாதமாக இருந்தது. இன்றைக்கி எந்த மழை பெய்யுது, பருவமே மாறி போச்சா, வெள்ளாமையே மாறி போச்சா, அதே தான் மனுஷனுக்கும். பருவமும் மாறி போச்சு, அந்த பருவத்தில் கல்யாணம் பண்ணுறதில்ல, பருவத்தில் அவன் அந்த அமைப்பை கெடுக்கிறதில்ல. அன்னைக்கு விவசாயம் வலுத்துது, காலையில் எந்திரிச்சா உழைப்பான், விவசாயத்தை பார்ப்பான், உணவு பஞ்சம் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கி பேப்பரு 2 லட்சம் சம்பளம், பேப்பர் நீ தின்னுட்டு இருக்க வேண்டியதான். மெட்ராஸில், கோயம்புத்தூரில் ஐடியில் வேலையில் இருக்கிறவன், அதில் வேலையில் இருக்கிறவன், இதில் வேலையில் இருக்கிறவங்களாம் பேப்பர் தான் தின்னுட்டு இருக்கணும். நீ எங்கேயாவது ஒரு நாள் 10 நாள் 15 நாள் வந்து வாடிப்போன காய்கறி தான் நீங்கள் வாங்கி திங்கணும். ஃப்ரெஷ்ஷாலாம் நீங்கள் சாப்பிட முடியாது. அரிசியே நல்ல அரிசி வாங்கி சாப்பிட முடியாது. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சம்பளம் உனக்கு ஏன் நோய் வராது? நல்ல சாப்பாடை சாப்பிட்ற. நீ 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற, நைட்டு 12 மணி வரைக்கும் ஐடி செக்டர்னு சொல்லிக்கிட்டு, நான் ஐடி செக்டரில் நான் வேலை பார்க்குறேங்கிற, அவனுக்கு பொண்ணு கொடுக்குறாங்க. நான் ஐடி வேலையில் இருக்கிறவனுக்கு பொண்ணு கொடுக்குறேங்க. அவன் சீக்கிரம் நோயாளியாகி சீக்கிரமாக செத்து போயிடுவான். யாருமே இதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. உடல் ஆரோக்கியம் கிராமப்புறத்தவனுக்கு தான் இருக்குது. கிராமப்புறத்தில் இருக்கிறவன் உறவு ஆரோக்கியமாக வச்சுக்கிறான், உழைக்கிறான், நல்ல காசை சுவாசம் பண்ணுறான். இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய கிராமவாசிகள் எல்லாருமே நல்லா தான் இருக்கான். கிராமத்தில் ஒரு ஒற்றுமை உண்டு, உணர்வு உண்டு, எல்லாமே உண்டு. ஆக தனுசு ராசிக்கு அமைப்பில் திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்க இளைஞர்கள் அதிகம் இப்போது. ஏன்னா ராசியும் குரு பார்க்குது. இந்த காலகட்டத்தில் எல்லா ராசிக்காரனுக்கும் பொதுவானது திருமணம் தான். 40 வயசானாலும் நடக்கல, 30 வயசானாலும் நடக்கல. அதில் இந்த புரோக்கருங்க பண்ணுற வேலை அட்டகாசம். இது 2 செவ்வாய் இருக்குது சார், அதே தான் பார்க்கணும். நாகதோஷம் இருக்குது சார், அதே தான் பார்க்கணும். குரூப்பில் ஜாதகம் போடும்போதே இது சுத்த ஜாதகம், இது செவ்வாய் தோஷம், இது பரிகார செவ்வாய், இது நாகதோஷம். பைத்தியம் பிடிச்சிக்குது நமக்கு. என்னையா சுத்த ஜாயம் என்ன அவனுக்கு தெரியும்? இப்படி தான் ஜாதகத்தை போகிறான். அதிலும் தப்பான ஜாதகத்தையும் போட்டு விட்டுறாங்க. ஜாதகமே தப்பாக ரைட்டான்னு தெரியாமல் ஜாதகத்தை உங்களுக்கு இதில் குரூப்பில் விடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவனுக்கு அது தெரியாது, விட்டுவிட்டு அந்த ஃபோன் நம்பரையும் அழைச்சி விடுவான். அந்த பிள்ளை அதுவாக ஃபோன் நம்பர் கொடுக்காமல் சேருவேன். அந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் அழிக்கிற நிலைமையில் தான் இன்றைக்கி மீடியாக்கள், இன்றைக்கி புரோக்கருங்க இருக்கிறாங்க, குரூப்புங்க இருக்குதுங்கிறது தான் உண்மை. ஆக நிறைய பேர் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கிற அமைப்பாளர்களுக்கு சொல்கிறது இதுதான். உங்களுக்கு உண்மையிலேயே ஒன்றும் தெரியாது. நீங்களாம் ஏதாவது சொல்லாதீங்க. நாகதோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது, கலசர தோஷம் இருக்குது, போய் 10 பொருத்தம் இருக்குதா, குப்பைன்னு சொல்லியாச்சு. அதை 10 பொருத்தம் குப்பை. 10 பொருத்தம் பார்த்தா செத்து போயிடுவானா பொழைப்பானான்னு 10 பொருத்தத்தில் தெரியுமா? நோய் வருமா வராதான்னு 10 பொருத்தத்தில் தெரியுமா? யார் பார்க்குறீங்க, கேட்குறீங்க? யார் சொன்னாலும் நீங்கள் கேட்க போகிறதில்ல. மெல்ல தான் இதை நாங்கள் இந்த விழிப்புணர்வை கொண்டு வந்துட்டுருக்கிறோம். இது காலப்போக்கில் தான் மாற முடிஞ்சு, உடனடியாக மாறாது. தயவு செய்து திருமணம் பொருத்த விதிகள்னு ஒன்று இருக்குது. அது எப்படி பொருத்தம் பார்க்கணும், எப்படி இணைக்கணும், ஜாதகத்தை எதோட எதை இணைக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குங்க. அதோடு தான் அது இணைக்க முடியும். அதுக்கு நான் இதில் உட்காந்துக்கிட்டுலாம் சொல்ல முடியாது. பேசணுன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசலாம். அது நான் பேசுகிறதுக்கு நேர்காலங்கள் இதில் இல்லை. அதனால் தனுசு ராசியை பொறுத்தவரையில் தனுசு ராசிக்காரர்கள் ஒரு மேன்மையானவர்கள், நல்ல குணம் உள்ளவர்கள், எந்த வகையிலுமே அவங்க ஒழுக்கம் தவறாதவர்கள். அந்த ராசிநாதன் குரு அப்படிங்கிறதுனால அதை சொல்லலாம்.
இன்றைக்கி ராசியுமே குரு பார்க்குது. பிறக்கும்போதே ராசிக்குள்ளே குரு இருக்க பிறந்தவன் ரொம்ப சிறப்பான புத்திசாலி, ரொம்ப நேர்மையாக இருப்பான். அவனுக்கு பித்தலாட்டம் பண்ண தெரியாது, ஏமாற்ற தெரியாது. இது ரொம்ப ஒரு விஷயம். அப்போ ஏமாற்ற தெரியாதவனும் ஒரு கிரிமினல் சீக்கிரம் அடைக்கிடுவான். அது பொண்ணாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் கிரிமினல் மைண்டாக இருக்கிறவன் சீக்கிரம் அவனை மயக்கிவிடுவா. சீக்கிரம் அவனோட வந்து லைஃப் செட்டில் ஆகணும் அப்படி இப்படின்னு பண்ணி கடைசியில் அவன் மனசை கெடுத்து விட்டு இவ ஒதுங்கி போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவான். அப்போ என்ன ஆகுது? அவன் தான் கெட்டு போகிறான். அதனால தான் சுபர் லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு, மீனம், ரிஷபம், துலாம், மிதனம், கன்னி, இது 6ம் சுபர்களுடைய வீடு. தனுசை உள்பட நான் சொல்கிறேன். இந்த சுபர் லக்னத்தில் பிறக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக உஷாராக இருக்குன்னு இதை படித்து நாங்கள் சொல்கிறதுக்கு தான் காரணம். பாப லக்னம் அப்படின்னா அவன் கிரிமினல் தான். சுப லக்னத்தோட பாப லக்னத்தை இணைக்கக்கூடாது. அதாவது ஒரு நல்லவன், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, கெட்ட குணம் கொண்ட கெட்ட நடத்தை கொண்ட, பாவத்துவங்கிறத தான் சொல்கிறான், கெட்ட குணமும் கெட்ட நடத்தையும் இருக்கக்கூடிய பெண்களை அழகாக இருக்கிறாங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி அழகாக இருக்கிறான், வசதியாக இருக்கிறான், சம்பாதனையில் இருக்கிறான், சொத்து சுகம் இருக்கிறான்னு நீ போகிற கட்டி வைக்கலான்னு நினைக்கிறாங்க பாரு பெரியவங்க. அதை அனுபவிக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியாமல் கட்டி வச்சு வாழ்க்கையை கெடுத்துடுறாங்க. கட்டி வைப்பான், ஒரு 6 மாதத்தில் டைவர்ஷன் வந்துடும். நீ சொத்துக்கு ஆசைப்பட்டு வேலைக்கு ஆசைப்பட்டு தானே அங்கே போனேன், வாழ முடிஞ்சுதா? முடியல. எத்தனை விஷயங்கள் இன்றைக்கி கோர்ட்டு கேஸு டைவர்ஷன். அப்புறம் என்ன பண்ணுறது? அது அப்புறம் அது குப்பை தானே. அது கோர்ட்டு கேஸு டைவர்ஸ்னு எத்தனை பிள்ளைங்க இருக்குதுங்கிறது நாங்கள் அனுபவபூர்வமாக பார்த்துட்ருக்கேங்கிறது தான் உண்மை. அதனால் தனுசு ராசிக்காரர்கள் எல்லாமே நல்லவர்கள், ஒழுக்கமானவர்கள். அதுலேயும் கெட்டவன் இருக்கான், இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஒட்டு மொத்தமாக இருந்தால் ராசி பலன் வந்து பொதுவானதுன்னு தான் நான் முதல்லேருந்தே சொல்கிறேன். அந்த பொது பலன் தான். இந்த ராசிக்கு 1 கோடி பேர் இருக்காருன்னா 80% நான் சொல்லக்கூடிய பறந்தும் வந்து அங்கே பொருந்துமே தவிர 20% பேர் அங்கே வேறு மாதிரி மாற்றத்தில் தான் இருப்பாங்கிறது தான் உண்மை. ஆக தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் எல்லோருமே நல்லவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே கெட்டவங்க அப்படிங்கிறது அங்கே கிடையாது. லக்ன ஒளியை பொறுத்து லக்னத்தில் ஒரு நல்ல கிரகம் உட்காந்து அவன் நல்லவனாகவே வாழ்ந்து நல்லவனாகவே இறந்துடுறான். லக்னத்தில் ஒரு பாவ கிரகம் உட்காந்துச்சுன்னா இப்போ ஆரம்பத்துலேருந்தே அவன் வயசு எப்போ வருதோ, எப்போ அவனுக்கு யாருன்னு உணர்றானோ அப்போலேருந்து அவன் வந்து திருடன் ஆயிடுறான், கிரிமினல் ஆயிடுறான். அவன் யாருன்னு உணரும்போது தான் நான் என்ன செய்யணுங்கிற முடிவை அவனுக்கு வருது. அப்போ அது வரைக்கும் அவனுக்கு தெரியாது. அது இளம் வயதாக இருக்கட்டும், 40 வயசாக இருக்கட்டும், 50 வயசாக இருக்கட்டும். 10 வயசு பையன் திருடுறான் தெரியுங்களா? சொல்லிக் கொடுக்கணுமா அவனுக்கு? ஏன்? அந்த ராசியின் குணத்தை அப்படியே பிரதிபலிக்கும். ராசி சனி பார்த்துச்சுன்னா அந்த திருட்டுத்தனம் வரும், கிரிமினல் தனம் வரும். சனி ராகு ஒன்றா இணைந்து பார்த்துன்னா கொடூரமான முறையில் தான் அவன் இருப்பான். செவ்வாய் ராகு இணைஞ்சு பார்த்தா கொடூர தன்மையில் தான் இருப்பான், சாப்பிட்டாலாம் இருக்க மாட்டான். ஒருத்தன் நல்லவனா கெட்டவனாங்கிறது தீர்மானிக்கிறதுலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் 10 பொருத்தத்தில் போகிற 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான், 15 லட்ச ரூபா வாங்கலான்ட்டு போனீங்க அப்படின்னா அவன் கெட்டவனாக இருந்து கொடுமைப்படுத்துறவனா வந்துட்டானா அந்த பணத்தையும் அனுப்ப முடியாது, வாழ்க்கையில் அந்த பிள்ளை சித்திரவதைப்பட்டு அப்படியே சாகும். இதெல்லாம் உணராத நிலையில் தான் இன்றைக்கி ஜனங்க இருக்கிறீங்கிறது தான் உண்மை. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு நல்ல அமைப்பில், செல்வாக்கான அமைப்பில், தொழில் வேலை வாய்ப்பில், மேலே வரக்கூடிய அமைப்பில் எல்லாமே நல்லா தான் இருக்குதுங்கிறது தான் இங்கே உண்மை. அதே சமயத்தில் தனுசு ராசி அன்பர்கள் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய மனப்பக்குவத்தில் இருந்தாலும் தயவு செஞ்சு அதை ஒரு அளவோடு ஒரு லிமிட்டோடு நீங்கள் வச்சுக்கணுங்கிறது தான் உண்மை. ஏன் அப்படின்னா ராசியை குரு பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மாதம் 2 லட்ச ரூபா சம்பளம் கவர்மெண்ட் வேலையிலே இருந்து வாங்கலாம்னு நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? மற்றவனை பார்த்தா பரிதாபப்படுவீங்க. அந்த பரிதாப குணம், இரக்க குணம், இது எல்லாமே இந்த ராசிக்கு அடக்கம். தனுசு அது சுபர் ராசிகளுக்கு அடக்கம்னு சொல்லிவிடலாம். தனுசு ராசின்னு மட்டும் இல்லை, நான் சொல்லக்கூடிய முதல்ல ஒரு 6 ராசி சொன்னேன் இல்லையா? தனுசு மீனம், ரிஷபம், துலாம், மிதனம், கன்னி. இவங்க எல்லாமே இறக்க குணத்தில் இருக்கக்கூடியவங்க. ஜென்ரலாக சொல்லக்கூடிய பலன் இறக்க குணம். இவங்க எல்லாமே வந்து டக்குன்னு யாரோ ஒருத்தன் அழுதானோ இல்லை இது பண்ணாலோ கஷ்டம்னாவே அவனுக்குன்னு தெரிய வரும்போது அவன் கேட்காமலே உதவி செய்ய ஆரம்பிச்சிடறான். உதவி செஞ்சுட்டு மாட்டிக்கிறான். உதவி செய்ய வேண்டியதான், இல்லைன்னா நான் சொல்லவில்லை. உதவி செஞ்சுட்டு நீங்கள் மாட்டிக்கிறீங்க, அப்புறம் தான் உணர்வு வைக்கிறீங்க. இதெல்லாம் எப்போ வருது ஒரு மனுஷனுக்கு? அஷ்டம சனி, ஜென்ம சனி காலகட்டங்களில் தான் வரும். அந்த மாதிரி நிறைய சந்தித்து வாழ்க்கையில் நிறைய சோதனைகள்லாம் கடந்து வந்தவங்கலாம் இருக்கிறீங்கிறது உண்மை. நீங்களும் கடந்து வந்தவங்க தான். தனுசு ராசியெல்லாம் வந்து ஒரு 8 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த சூழ்நிலையை கடந்து தான் நீங்கள் வந்திருக்கீங்கிறது தான் உண்மை. ஆக இன்றைக்கி நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்க, இன்றைக்கும் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பொசிஷனில் இருக்கிறீங்க, பணம் பொருள் செல்வாக்கோடு இருக்கிறீங்கிறது தான் இங்கே உண்மை. அதே அமைப்பில் இன்றைக்கி ராசியை குரு பார்க்கறதுனால நான் வேலை வாங்கி தர்றேன்,
நீங்கள் பணம் கட்டிங்க, எனக்கு மந்திரியை தெரியும், எனக்கு செக்ரட்டரியேட்டில் ஆளை தெரியும், இப்படின்னு நினச்சி யாராவது பணம் கிணம் கேட்டால் தயவு செஞ்சு வேண்டாம், தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. புதிய முயற்சி வேண்டாம், அகலக்கால் வேண்டாம், எந்த ஒரு பதவிக்கும் வேலைக்கும் பணம் கொடுத்து சேர்றது வேண்டாம். இதெல்லாம் பணம் கொடுத்து சரி நீங்கள் முழுசாக அந்த வேலையை அனுபவிப்பீங்க பார்ப்பீங்கன்னா பணம் தான் போகும், கண்டிப்பாக வேலை கிடைக்காது, மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவீங்க. அதனால் தனுசு ராசி அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருங்க. நன்றி, வணக்கம்.